உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுவோமா? உமது முகம் நோக்கி உமது பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் ஒன்றுக்கும் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீர். ஏசப்பா பார்த்து சொல்லுவோமா? அப்பா நீர் தான் எங்களுடைய இரக்கத்தின் சிகரம். இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துவோமா? அவரது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடையும். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்துல பாருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்த சங்கீதத்தில் ஒரு வசனம் விதமா சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் கர்த்தரை நம்பினார்கள், அதனால் அவர்கள் வெட்கப்பட்டு போகலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம்
ஆபிரகாம் விசுவாசித்ததுனால, ஆபிரகாம் கர்த்தரை நம்பினதுனால கர்த்தர் பாருங்க ஆபிரகாமை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்துல இந்த 2வது மாதத்துல கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அதற்கு நம்ம கர்த்தரை நம்பணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனும் அவன் சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் உறுதியா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்புகிறவர்கள் மேல கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும். நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன். நீங்க எந்த நம்பிக்கையிலங்க இந்த உலகத்துல வாழ்றீங்க அப்படின்னு யாராவது கேட்டா, நாங்க இயேசுவை நம்பி வாழ்றோம்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யாரை நம்பி வாழ்றோம்? இயேசுவை நம்பி வாழ்றோம். உனக்கு என்னையா நம்பிக்கை இருக்கு? வேலை இல்லை, வருமானம் இல்லை, உன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இல்லை. நான் இயேசுவை நம்பி வாழ்கிறேன். அவரை நம்பி வாழ்கிறதுனால நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சொல்வோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையா, நீர் என் கேடகமும் நீர். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய துணை, நீர்தான் என்னுடைய கேடகம். ஆமே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நினைவு கூறுகிறவர். ஆமே. என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சொல். ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபையை தருகிறவர். யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். சொல்லுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள், அவரை நம்புற மனிதர்கள் மேல அவருடைய கிருபையினால் நிரப்புகிறவர். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். சொல்வோமா? குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க. அவரை நம்பும் பொழுது எந்த மனுஷன் நம்மளை கை நீட்டி குற்றம் சொல்லாதபடி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். அவரை நம்புகிற மனிதர்கள் சீயோன் பர்வதத்தை போல. ஆமென். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை
நம்பி இருப்பேன். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்மை முழு உள்ளத்தோடு கூட ஆமென் உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நல்லா 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அவரை நம்பினவர்கள் ஒரு நாள் குற்றப்பட்டு போக மாட்டாங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, யோசேப்பு எகிப்து தேசத்துல பொய்யான குற்றச்சாட்டு நிமித்தமா அவர் சிறைச்சாலைக்கு போனாரு. ஆனா யோசேப்பு கர்த்தரை நம்பி இருந்தனால கர்த்தர் யோசேப்பு குற்றப்பட்டு போக விடல. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, தானியேல் கர்த்தரை நம்பி இருந்ததுனால அவனுடைய சத்துருக்கள் அவன் மேல ஏதாவது முகாந்திரம் கண்டுபிடிச்சிடணும், எப்படியாவது அவனை அழிச்சிடணும், எப்படியாவது அவனை இல்லாம பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவரை பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம நம்புவதற்கு பாத்திரமானவர் ஒரு ஆள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனையே கொடுத்தவர் அவர் தான் நம் நம்பிக்கைக்குரியவர். அவர் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்ததுனால தான், அந்த இரத்தத்தினால தான், அவருடைய நாமத்தினால தான் நாம் வெற்றியை, விடுதலையை, ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சிலுவை தான் நம்முடைய அடைக்கலம், அந்த சிலுவை தான் நம்முடைய கேடகம். அந்த ஆண்டவரை நம்ம நல்லா பாடி மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையுள்ள ஒரு நாமம், அவருடைய நாமம் தான். அந்த நாமம் மேலான நாமம். அவருடைய நாமத்தை சொல்லும் போது நம்முடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட எல்லா வாசலும் திறக்கும். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு விடுதலையும் ஜெயமும் ஆசீர்வாதமும் உண்டாகும். நல்ல கரங்களை தட்டி பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சொல்வோமா? மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு. நல்ல கையை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அவர் நமக்கு அற்புதம் செய்வார். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், அவர் செய்வினை கட்டுக்கள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம், அவருடைய நாமம் நம்முடைய காரியத்தை வாய்க்கப்பட்டோம். ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, அவர் நாமத்தில் ஜீவனும் உண்டு, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய
ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவரோடு கூட வாழும்படியாக அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதிக்கும் முடிவும் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியில் முடிவும் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் அந்த நாமத்தை முழு இருதயத்தோடு கூட உயர்த்துவோமா? நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமம். அவர் நாம வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் ஆமென். வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா. கையை தட்டி ஆவியில நிரம்பி அப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து, அவர் நாம இயேசு கிறிஸ்து. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம குடும்பத்துல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை செய்திட்ட நாமம், சாவப்பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவப்பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல நமக்கு ரட்சிப்பு உண்டு, அவருடைய நாமத்துல நமக்கு விடுதலை உண்டு, அவருடைய நாமத்துல நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய நாமத்தை சொன்னா நம்ம குடும்பத்துல அற்புதம் நடக்கும். அவருடைய நாமத்தை சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தை உயர்த்த உயர்த்த அன்னைக்கு அந்த குருடன் கூப்பிட்டா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இயேசு அற்புதம் செய்தா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் அந்த இயேசுங்கிற நாமத்தை கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். அன்னைக்கு அந்த பேதுருவ யோவான தேவாலயத்துக்கு நடந்து போகும் பொழுது அவன் பேதுருவை பார்த்து பிச்சை கேட்கிறான். பேதுரு சொல்றாரு, என்கிட்ட வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, யசரனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு சொன்ன உடனே அந்த முடவன் எழுந்து நடந்தான். அந்த முடவன் எழுந்து நடந்தான். பிறவியிலிருந்து சப்பானியா இருந்த அந்த முடவன் இயேசு நாமத்தை சொல்லும் போது எழுந்து நடந்தான். நீங்க இந்த இயேசுவின் நாமத்தை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடங்கி போய் இருக்கிறதோ, எதெல்லாம் செயல்படாம இருக்கிறதோ, எதெல்லாம் இனி அவ்வளவுதான் நினைச்சிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு உயிர் மீச்சை கட்டளையிடுவா. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம், அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா தடைகளும் மாறுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் தேவ பிரசன்னத்துல முழங்கால் படிடுவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமம் மேலான நாமம், அவருடைய நாமம் மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம். அவருடைய நாமத்தை சொன்ன அற்புதம் நடக்கும், அவருடைய நாமத்தை சொன்ன விடுதலை உண்டாகும். அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை இந்த வருஷத்தின் இந்த 2வது மாதத்தில்
மாதத்துல இந்த முதல் வாரத்துல ஆண்டவரே உங்க நாமத்திலிருந்து புறப்படுகிற அந்த வல்லமை என் மேல இறங்கி வரட்டும்னு கேளுங்க. அந்த வல்லமையினால் என்னை ஒரு விசை நிரப்புன்னு கேளுங்க. அந்த பரிசுத்த ஆவியினால் என்னை ஒரு விசை நிரப்புன்னு கேளுங்க. அந்த ஆவியானவர் வரும் பொழுது நம்மை சகல சத்தியத்தில் வழி நடத்துவா. அந்த ஆவியானவர் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு, அங்கு ஜெயம் உண்டு. எல்லா கட்டப்பட்ட அனுபவங்கள் மாறட்டும், எல்லா சிறையிறப்பின் அனுபவங்கள் மாறட்டும், எல்லா மந்தமான நிலைமைகள் மாறட்டும், எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஏதோ உலக பிரகாரமான காரியத்துக்கு ஆண்டவரை தேடுனா இல்லாம இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாரோ, ஒரு புதிய வல்லமையை தாரோ, உம்மோடு கூட பேசுகிற ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு புதிய வல்லமையை, ஒரு புதிய கிருபை எனக்கு தார ஆண்டவரே. என்னை கொண்டு அற்புத அடையாளங்கள் நீங்க செய்யணும், என்னை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்யணும். உங்க நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது அல்லவா, அந்த வல்லமையை நான் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. வெறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்ற வாழ்க்கை இல்ல, இயேசுவை நான் வேலை பார்க்கிற இடத்துல, நான் வசிக்கிற இடத்துல இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே அந்த வல்லமை எனக்கு தார ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு தார ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஒரு புதிய பலனை, ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. அந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தாரு, அந்த அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு தாரு. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்க முன்னாடி நிக்கிற கோலியாத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்க முன்னாடி இருக்கிற கட்சிக்கிற சிங்கத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க. அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற, அது எல்லாவற்றையும் கிழித்து போடுகிற அந்த வல்லமையை கர்த்தர் இந்த காலை ஆராதனையில் உங்களுக்கு தருவதற்கு அவர் வாஞ்சையா இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து யார் எங்கேயும் வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு நான் போகும்போது ஒரு வல்லமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அந்த வல்லமையினால் என்னை நிரப்போம், அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்போம். எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் எவனோ அவனைத்தான் நான் நிரப்பேன் ஆண்டு சொல்லுகிறாரு. நீங்க தாகத்தோடு கேட்டா கர்த்தர் நிச்சயமா உங்களை நிரப்புவா, கர்த்தர் நிச்சயமா உங்களை நிரப்புவா. வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேலதான் என் தண்ணீரை ஊற்ற முடியும். எவன் என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறானோ, எவனுக்கு தாகம் தேவையோ நான் கொடுக்கும் தண்ணீரோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று சொன்னவர் அந்த ஆவியானவரை நோக்கி, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் ஆவியை மேல ஊற்றுங்க, அந்த வல்லமையின் ஆவியை மேல ஊற்றுங்க. ஆவியானவரே இப்பொழுது என் ஆளுகை செய்யும், இப்பொழுது என் ஆளுகை செய்யும். எல்லாரும் கேட்போமா? ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எல்லாரும் கேளுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவி. நீங்க தான் கேட்கணும். என்னை ஆனந்த இந்த புதிய மாதத்துல ஒரு புதிய வல்லமைய ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. அந்த பெந்தேகோஸ்தை நாள் அனுபவம் எனக்குள்ள திரும்ப வரட்டும் ஆண்டவரே. அந்த புதிய அபிஷேகம் எனக்குள்ள திரும்ப வரட்டும். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்றே,
மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. கடைசி காலத்துல அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்துல. அக்கினியின் வல்லமை பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நீர பாண்டோட்ட கேளுங்களேன். ஆமென். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நீரப்போ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. அக்கினி ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு உயிர் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ இப்பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும். பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்த அக்கினியின் ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. எல்லா கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல பலமா இறங்கி வருகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல பலமா இறங்கி வருகிறது. ஓ ரப்பா தல்லா சக்கா தல்லா கபா டிபா தல்லா கபா. ஒரு புதிய புதிய பாஷையை கர்த்தர் தருகிறார். ஒரு புதிய வல்லமையை தருகிறார். சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம், சத்துருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை. ஓ ரேபா லக்கா டபா. நிரப்போ நிரப்போ, ஒவ்வொருவரையும் நிரப்போ, ஒவ்வொருவரையும் நிரப்போ. எல்லா காலியான பாத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்ப நிரப்பப்படட்டும். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது போல, வானம் திறக்கப்பட்டது போல பரலோகத்தில் இப்பொழுது உங்க பிள்ளைகள் மேல அந்த அபிஷேக தைலம், அந்த தைலம் இப்ப தலையில ஊற்றப்படுவதாக. அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது ஊற்றப்படுவதாக. ஓ ரபா தல்லா சக்கா பாபா தேபா கல்லா. கைகளை தட்டி வாய்களை திறந்து கேளுங்க. அந்த அபிஷேகம் அன்னைக்கு தாவீது மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம், தாவீது மேல அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது தாவீது பாருங்க, அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ராஜாவா மாற்றினா. தாவீது மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அது ஒரு கொம்பு தைலத்தின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தாவீது வர வர விருத்தியடைந்தான். தாவீது மகா பெரியவனானா. அந்த அபிஷேகம் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உதவி செய்யும், நீங்க படிக்கிற இடத்துல உதவி செய்யும், உங்க குடும்பத்துல உதவி செய்யும். கர்த்தர் உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வா. அந்த வல்லமை வரங்களால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த வல்லமை வரங்களால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு மறுதலித்த பேதுரு தான், இயேசு மறுதலித்த பேதுரு தான். ஆனா பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட பொழுது பேதுருடைய வஸ்திரத்தை தொட்டவங்க எல்லாம் அற்புதம் பெற்றாங்க. பேதுருடைய அற்புத வஸ்திரத்தை தொட்டவங்க எல்லாம் அற்புதம் நடந்தது. அத போல என்ன வல்லமை உள்ளவனா மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. இந்த கடைசி காலத்துல உமக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒரு புதிய வல்லமையை, அந்த ஒரு புதிய பலனை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்போமா? எல்லாரும் தெய்வ பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் தன்னுடைய வல்லமையினால், தன்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறவர். அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் மாறும், எல்லா கட்டுகளும் மாறும். ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகள் எல்லாம் மாறி போகும். அந்த ஆவியானவரை நல்ல வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினதற்காக ஆண்டவரே. அப்பா, எங்களை வல்லமையினால் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் 31 நாட்களும் எங்கள் கூட இருந்து எங்களை அதிசயமாக நடத்தினீங்களப்பா, எங்களை அதிசயமாக நடத்தினீங்களப்பா. எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா, எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றின தேவன் அல்லவா. நல்ல வாய்களை திறந்து ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. அந்த நல்ல தெய்வத்தை நம்ம எல்லா நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே,
நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, கடந்த ஒரு மாதம் முழுவதும் என்னை கண்மணி போல பாதுகாத்தீரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, எனக்கு நன்மை செய்தீரே, நன்றி நன்றி ஐயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நல்லவரே நல்லவரே வல்லவரே. ஆராதனை முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவர் ஆராதிப்போமா? ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை நேசரே உம் தீரு பாதமா. உங்க சமூகத்தில் அமர்ந்திருப்பது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். உங்களை ஆராதிப்பது எனக்கு கிடைத்த எவ்வளவு பெரிய பாக்கியம். நேசரே உம் தீரு நிம்மதி நிம்மதியே. பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லும், அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை பரிசுத்தரேன்னு சொல்லுங்க, பரிசுத்தரே படைத்தவரே. ஆராதனை ஆராதனை நல்லவரேன்னு சொல்லுவோமா? நல்லவர் அப்பா, உமக்கு எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். நல்லவரே ஆராதனை அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுமா? ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு அப்பா. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆராத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆஹா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தில் செய்யப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நன்றி ஆவியானவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் ஒரே ஒரு வார்த்தையால் உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், உங்களை ஆராதிப்பதற்கு, உங்களை துதிப்பதற்கு, உங்களை தொழுது கொள்வதற்கு தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி, ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படி கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே.